Hello everyone. Causes of World War Part 2 தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் பார்ட்டோட ஸ்டோரி கேட்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஃப்ரான்ஸோட லாங் டைம் எனிமி யாருன்னா ஜெர்மனி தான். ஏன் ஃப்ரான்ஸுக்கு ஜெர்மனியை பிடிக்காதுன்னா ஜெர்மனி கிட்ட ஃப்ரான்ஸ் வந்து 1871 தோக்குது. அதனால் அல்சாஸ் அண்ட் லாரன் பிளேசஸை ஜெர்மனி எடுத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரான்ஸ் பிரிட்டன் கூட ஒரு அக்ரிமெண்ட் வச்சுருந்தாங்க, அதாவது மொரோக்கோவை நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் ஜெர்மனி அதில் இன்டர்ஃபியர் ஆகி மொரோக்கனுக்கு இண்டிபெண்டன்ஸ் வேணும், நீ ஃப்ரான்ஸ்க்கு எதிராக ஒரு கான்ஃபரன்ஸை கொண்டு வரணும்னு டிமாண்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி தான் ஃப்ரான்ஸுக்கும் ஜெர்மனிக்கும் பிரச்சனையெல்லாம் ஆரம்பிச்சிச்சு. டர்க்கியில் ரெவல்யூஷன் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தான் ஆஸ்ட்ரியாவும் ரஷ்யாவும் அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்த நினைக்கிறாங்க. அதாவது பல்கன் ஏரியாவை யார் ஆக்குபை பண்ண போறாங்கிறதா அவங்களோட ரேஸா இருந்தது. ஆஸ்ட்ரியாவும் செர்பியாவும் பால்கன் ரீஜனுக்காக சண்டை போட நினைக்கிறாங்க. ஸோ ஆஸ்ட்ரியாவை ஜெர்மனியும் செர்பியாவுக்கு ரஷ்யாவும் சப்போர்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆஸ்ட்ரியாவுக்கும் செர்பியாவுக்கும் நடையில இருந்த இந்த மோதலும் வேர்ல்டு வார் 1க்கு ஒரு ரீசனாக இருந்தது. டர்க்கியை ரூல் பண்ணிட்டு இருந்த ஒட்டோமன் எம்பையர் ஒரு பெரிய வாஸ்ட் ரீஜியனை அவங்களுக்கு கீழே வச்சுருந்தாங்க, இன்க்ளூடிங் பால்கன் ரீஜியன் ஆல்சோ. ஸோ அதுக்கு கீழே இருந்த நிறைய குட்டி குட்டி கண்ட்ரீஸ் வந்து அந்த ஒட்டோமன் எம்பையர் கிட்டேருந்து வெளியில் வர நினைக்கிறாங்க. ஸோ அப்போ நிறைய சண்டைகள் வருது. நான் பெரியவனா, நீ பெரியவனா, நான் 2 நாடை பிடிச்சிக்கிறேன், நீ 2 நாடை பிடிச்சிக்கோன்னு அந்த ஒட்டோமன் எம்பையர் குட்டி 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 பிளேசஸாக வந்து உடையுது. ஸோ அதுக்குள்ளேருந்து தான் கிரீஸ், செர்பியா, பல்கேரியா, மாண்டினிக்ரோ இவங்க எல்லாருமே அவங்கள வந்து தனித்தனி நாடாக பிரித்து விட சொல்லி கேட்குறாங்க. இவங்க எல்லாருமே ஒட்டோமன் எம்பையருக்குள்ளே இருந்தவங்க. இந்த நேஷனலிசம் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க, நாங்கள் வந்து தனி நாடாக மாறிக்கிறோம் அப்படின்னு வந்து என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க, சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பால்கன் வார் டர்க்கிக்கு எதிராக போராடி இந்த கண்ட்ரிஸ் வந்து வின் பண்ணுறாங்க. புதுசாக அல்பேனியா கிரியேட் ஆகுது. மெசிடோனியாவை எல்லாருமே ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறாங்க. செகண்ட் பால்கன் வாரில் பல்கேரியாவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து இந்த டிவிஷன் மெசிடோனியாவை பிரித்தது பிடிக்கல. ஸோ மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, பல்கேரியா செர்பியாவையும் கிரீஸையும் அட்டாக் பண்ணுறாங்க. பட் அந்த போரில் அவங்க தோற்று போகிறாங்க. வேர்ல்டு வார் 1 இமிடியேட்டாக தொடங்குறதுக்கான ரீசன் இதுதான். ஆஸ்ட்ரியாவோட இளவரசரை ஒரு செர்பிய போராளி என்ன பண்ணுறாரு, சுட்டு கொன்னுடுறாரு. அதில் ஆஸ்ட்ரியாவுக்கும் செர்பியாவுக்கும் ஆரம்பித்த இந்த வார் தான் வேர்ல்டு வார் 1 மாறுது. செர்பியாவை சப்போர்ட் பண்ணுற ரஷ்யா மேலே ஆஸ்ட்ரியாவுக்கு சப்போர்ட்டாக ஜெர்மனி என்ன பண்ணுறது, வாரை டிக்ளேர் பண்ணுது. ஃப்ரான்ஸ் மேலே டைரெக்டாக எந்த பிரச்சனை இல்லைனாலும் ரஷ்யாவை அடித்தா ஃப்ரான்ஸும் வருவாங்கிறதுனால பெல்ஜியமை அட்டாக் பண்ணி ஃப்ரான்ஸையும் சண்டைக்கு இழுக்கிறாங்க ஜெர்மனி. நியூட்ரல் கண்ட்ரியான பெல்ஜியம் மேலே ஜெர்மனி போர் தொடுத்ததுனால பிரிட்டனும் என்ன பண்ணுறாங்க, அவங்க மேலே வார் டிக்ளேர் பண்ணுறாங்க. ஒரு கொலை ஒரு வேர்ல்டு வாரையே உருவாக்கிடுச்சு. இன்னொரு ஸ்டோரியோட இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.